நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் பேசும் தலைமை நிகழ்ச்சியில் பெரிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மகேந்திரவேல் அளித்த நேர்காணலை பார்த்து திண்டுக்கல்லில் இருவர் உடல் தானம் செய்துள்ளனர். பொறுப்பும் பொது நலனும் எனும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ்7 தொலைக்காட்சி தொழில் சார்ந்த ஆளுமைகளுடன் பேசும் தலைமை எனும் தலைப்பில் சிறப்பு நேர்காணலை எடுத்து ஒளிபரப்பி வருகிறது. இந்த நிலையில் பெரிஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் பெரிஸ் பீஸ்கட் நிறுவனத்தின் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில கூடுதல் செயலாளருமான பெரிஸ் மகேந்திரவேலின் நேர்காணல் பேசும் தலைமை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பானது. இந்த நேர்காணலில் அவர் தனது தொழில் குறித்து மட்டுமின்றி உடல் தானம் குறித்தும் தான் உடல் தானம் செய்தது குறித்தும் விரிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நேர்காணலை கண்டு விழிப்புணர்வு அடைந்த இருவர் உடல் தானம் செய்துள்ளனர். தொண்டு நிறுவனத்தின் தலைவரான வடமதுரையை சேர்ந்த வெள்ளைச்சாமி மற்றும் வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியன் ஆகிய இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெரிஸ் மகேந்திரவேல் முன்னிலையில் முதல்வர் சுகந்தியிடம் தங்களது உடல் உறுப்பு தானத்திற்கான ஒப்புதல் படிவத்தை வழங்கினர். இந்நிகழ்வின் போது திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கணேசன், அமைதி அறக்கட்டளையின் நிறுவனர் ரூபலான் மற்றும் அனில் சேமியா நிறுவனத்தினர் கலந்து கொண்டனர். இதையடுத்து பேசிய பெரிஸ் மகேந்திரவேல் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் தாம் அளித்த நேர்காணல் மூலம் இருவர் உடல் தானம் செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசும் தலைமை நிகழ்விலே அந்த பேட்டி பார்த்ததிலே ஐயா வெள்ளைச்சாமி அவர்களும் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த உடல் தானத்தை பற்றி அதில் தெரிவித்திருந்தேன். அவர்கள் அதில் இன்ஸ்பயர் ஆகி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது. அதற்காக நியூஸ்7 தமிழ் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கின்ற மற்ற நேயர்களும் உடல் தானத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இதன் வாயிலாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அவரும் இன்றைக்கு தங்களுடைய உடலை அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு எங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய படிப்புக்காக தானம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பிலும் கல்லூரி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உடல் தானம் என்பது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அனாட்டமி உடற்கூறியல் படிப்பதற்கு உடல் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் இந்த உடல்கள் கிடைப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரோட்டரி கிளப் மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன் சரி, இப்படி தன்வார்வத்துடன் வந்து எங்களுடைய மருத்துவக் கல்லூரிக்கு தங்கள் உடல்களை தானம் செய்ய முன் வந்தவர்களுக்கு சரி, அது மிகுந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மற்றவர்களும் இதை பார்த்து தானத்திலே சிறந்த தானம் உறுப்பு தானம் என்று சொல்வார்கள். உடல் தானம் அதைவிட சிறந்தது. 30-40 ஆண்டுகளாக ஒரு தொண்டு நிறுவனத்தில் தலைவராக இருந்தேன். ஒரு பெரியாரிஸ்டாக நான் என்னுடைய உடலை பொது ஆஃப்டர் மை டெத் நான் தானம் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு எல்லோரும் உதவி, நம்முடைய பெரிஸ் எல்லோரும் சேர்ந்து ரைஸ் மூலமாக இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இந்த உடல் தானம் என்பதை விடவும் இந்த சமூகத்திற்கும் அறிவிற்கும் நாம் அளிக்கின்ற பங்களிப்பு, இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. மோரோவர் இன்னொரு விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய தாய் மாமா ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய நினைவு நாள். அந்த நாளில் என்னுடைய உடலை மருத்துவத்திற்கும் கல்விக்கும் நான் பங்களிப்பது எனக்கு நிறைவு.